தம்பி, ஏன் அழுகிறாய்? உன் வீடு எங்கே உள்ளது? ட்ரிப்ளிகேன். இதுதான் திருவல்லிக்கேணி. இங்க உன் வீடு எங்கே உள்ளது? ஆமா, நீங்க யாரு? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நான் இந்த ஊர் தான். எங்கேயாவது நீ பார்த்திருப்பாய். இல்ல, எங்க ஸ்கூல்ல போட்டோல பார்த்திருக்கேன். அதற்கு வாய்ப்பே இல்ல. வெள்ளையர்கள் அனுமதி தந்திருக்க மாட்டார்களே. இல்ல, எங்க ஸ்கூல் பிரின்சிபல் கருப்பா தான் இருப்பாங்க. உங்க பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்படியா? எந்த புத்தகத்தில்? தமிழ் புத்தகத்துல தான் படிச்சிருக்கேன். என் பாட்டு தமிழ் புத்தகத்திலே வந்து விட்டதா? அட போங்க அங்கிள், உங்க பாட்டு சினிமாலேயே வந்துருச்சு. அப்படியா? அப்ப உங்களுக்கு தெரியாதா? காப்பி ரைட்ஸ் கேஸ் போடலாமா? உங்களுக்கு 50, எனக்கு 50. காஃபிக்கும் ரைஸுக்கும் என் தம்பி கேஸ் போடணும். வா, நானே உனக்கு காஃபி போட்டு தரேன். ஐயையோ, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. உங்களை பார்த்தா எனக்கு பயமா தான் இருக்கு. நான் கிளம்புறேன். பாரதிய பார்த்து ஒரு தம்பிக்கு பயமா? அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போது அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இந்த பாடலை நீ கேட்டதில்லையா? உன் பெயர் என்ன? என் பேரு லீனன். நீ லீனா இருந்தா என்ன, குண்டா இருந்தா எனக்கு என்ன? உன் பேர் என்ன தம்பி? ஐயோ, என் பேரு லீனன். சொல்லு. இன்னைக்கு நான் லீவ் போட்டு ஜாலியா விளையாடலான்னு இந்த சேர்ல உட்காந்து இங்க வந்துட்டேன். இது என்ன இடம்னு கூட தெரியல. அங்கிள், என் மொபைல்ல டவர் இல்ல. உங்ககிட்ட மொபைல் இருந்தா கொஞ்சம் தாங்களேன். மொபைலா? அச்சச்சோ, உங்களுக்கு மொபைல் தெரியாதா? இப்ப பிறந்த குழந்தை கூட மொபைல் எடுத்து டெம்பிள் ரன் விளையாட ஆரம்பிச்சிருச்சு. நீங்க மொபைலே தெரியாதுன்னு சொல்றீங்க. இப்ப உலகம் 2024 இருக்கு. தூங்கிக்கிட்டே இருக்காதீங்க. 1912 இப்ப 2024 சொல்ற? என்னது 1912? ஓ, அதான் பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரியுதா? நான் 2024 இருந்து பழைய காலத்துக்கு போயிட்டேன். அங்கிள், என்ன எங்க அம்மா கிட்ட அழைச்சிட்டு போங்க. என்ன தம்பி, பொள்ளாச்சில இருந்து புளியம்பட்டை வந்த மாதிரி சொல்ற? இந்த சேர்ல உட்காந்து நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். என் மடியில 2024 வருடம். தம்பி, நீ சொன்னதெல்லாம் நிஜம்தான். வருங்கால இந்தியாவை என் கண் முன்னால் காட்டிவிட்டார். நமக்கு வெள்ளையர்கள் வெளியேறிவிட்டார்கள். நமக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது. வந்தே மாதரம், வந்தே மாதரம். அங்கிள், 1947 சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. அப்ப காந்தி? சுதந்திரம் கொடுத்த அடுத்த வருஷமே சுட்டு கொண்டுட்டாங்க. காந்தி செத்துட்டாரா? 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 அங்கிள், இப்ப உலகம் 2024 இருக்கு. உங்க காலத்துல நாங்க யாரும் இப்ப இல்ல. இப்ப எல்லாமே நியூ ஃபேஸ். எதிர்காலத்துல நம்ம நாடு எப்படி இருக்குன்னு கனவு கண்டீங்க. இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வாங்க, தண்ணி குடிச்சிட்டு போலாம். தம்பி, இது என்ன பெட்டி? இதுதான் டிவி. இதுல புது புது படங்கள் எல்லாம் பார்க்கலாம். நாங்க படிக்கிறத விட இதுதான் ரொம்ப அதிகமா பார்ப்போம். அற்புதம், அற்புதம். ஆனால் படிப்பு, விளையாட்டு இதற்கு அப்புறம் தான் எல்லாம். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தைய வையாத பாப்பா. எங்க அங்கிள் ஓடி விளையாடுறது? இப்பதான் பில்டிங் கட்டிட்டாங்களே. உங்க காலத்துல நீங்க படிச்சீங்க, இப்ப படிக்க மட்டும்தான் முடியும், செய்ய முடியாது. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு, இதை வழக்கம் படுத்தி கொள்ளு பாப்பா. எங்க அங்கிள் எல்லாம் என் சொன்ன ஸ்கூல் புக் எடுக்கிறாங்க. எல்லாரும் ஃபேஸ்புக் தான் பாக்குறாங்க. ஃபேஸ்புக்கா? அது என்ன புக்கு? குடு, நானும் படிச்சு பாக்குறேன். அங்கிள், அது புக்கு இல்ல, அது ஆப்பு. ஆப்பா? யார் யாருக்கு வச்ச ஆப்பு? எங்களுக்கு நாங்களே வச்சுக்கிட்ட ஆப்பு. பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கோ இல்லையோ, ஃபேஸ்புக்ல அக்கவுண்ட் இருக்கும். அதுவும் போலி அக்கவுண்ட் அதிகம். உங்க பேர்ல கூட அக்கவுண்ட் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். டீ கடையில கூட அக்கவுண்ட் வைத்ததில்லை, எனக்கே அக்கவுண்டா? இது சும்மா ட்ரெய்லர் தான், இன்னும் நிறைய இருக்கு. விவசாய நிலம் இப்படி காய்ந்து கிடக்கிறது. கற்களை நட்டு யாரோ கத்திக்கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் ரியல் எஸ்டேட்.
நிலத்தை விற்கிறதுக்காக தான் கத்திக்கிட்டு இருக்காங்க. விவசாய நிலத்தை விற்குமாறுக்கு அவர்கள் கஷ்டமா? விவசாயத்தை பத்தியும் விவசாயிகளை பத்தியும் கண்டுக்க நேரமே இல்லை. நான் படிச்சு முடிச்சோடனே எங்க அப்பா யுஎஸ்ஏக்கு அனுப்ப போறாங்க. என்னது யுஎஸ்ஏக்கா? நாடு இவ்வளவு மோசமாக என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை தம்பி. இதை இப்படியே விடக்கூடாது. இந்த தலைமுறையில் இருக்கும் நீங்கள் தான் இதை சரி செய்ய வேண்டும். லாவண்ய அதிகாரம் வேண்டாம், பஞ்சமில்லாத விவசாயம் வேண்டும். அஞ்சி அஞ்சி சாவும் இருநிலையம் வேண்டாம், அச்சமில்லாத அதிகாரம் வேண்டும். உயிரினும் சோறுற்றும் குழந்தைகள் வேண்டும். குற்றங்களை தடுக்கின்ற கோட்கள் வேண்டும். வீரம் வேண்டும், துணிச்சல் வேண்டும். இதையெல்லாம் வெள்ளையர்கிட்டிருந்து பெற்றுக்கொண்ட சுதந்திரம் அல்ல, நமக்கு நாமே பெற்றுக்கொண்ட சுதந்திரம். துணிச்சலாக பேசிக்கொண்ட இந்த தலைமுறைகளுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், வந்தே மாதரம்.